சிவபெருமான் வைகையார தோற்றுவித்த ஊரும் மதுரை. சிவபெருமான் நக்கீரனோட தமிழ் பற்ற சோதிக்கிறதுக்கு அவரோட நெற்றிக்கண்ணையே திறந்த ஊர் மதுரை. அப்படி நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு தமிழ் பற்றுக்காக சிவனையே எதிர்த்து கேட்ட ஊரும் மதுரை. நகருக்குள்ள சுந்தரேஸ்வரராகவும் நகருக்கு எல்லையில சதுரகிரி சுந்தர மகாலிங்கமாகவும் சிவன் காட்சி தர ஊரும் மதுரை. அதனாலதான் மதுரைக்கு சுந்தரேசபுரின்ற ஒரு பேரும் இருக்கு. சிவனோட பஞ்சபூத ஸ்தலங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா மதுரையிலேயே சிவனுக்கு ஒரு தனி பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது தெரியுமா? நீருக்கு செல்லூர் திருவாப்புடையார் கோவில், ஆகாயத்துக்கு சிம்மக்கல் ஆதி சொக்கநாதர் கோவில், நிலத்துக்கு இன்மையில் நன்மை தருவார் கோவில், நெருப்புக்கு திருவாலவாயர் கோவில், காற்றுக்கு தெப்பக்குள முக்தீஸ்வரர் கோவில்னு மதுரையிலே சிவனுக்கு பஞ்சபூத தலங்களும் இருக்கு. இது போக திருப்பரங்குன்ற மலை உச்சியில வற்றாத சுரையோட காட்சி தர காசி விஸ்வநாதர், மாணிக்கவாசகர் பிறந்த திருவாதவூர் திருவரைநாதர், சோழவந்தார் திரு ஏடகநாதர்னு மதுரையில அவர் கால் வைக்காத இடமே இல்ல. இவ்வளவு எங்க சிவபெருமானுக்கே பூலோகத்துல கல்யாணம் நடந்த ஊர் மதுரை. சொல்ல போனா சிவபெருமானே பொண்ணெடுத்த ஊரும் இந்த மதுரை தான். இந்த ஊர் தான் நமக்கு மாமனார் ஊர். நமக்கு இந்த மருதையில தான் பொண்ணு எடுத்ததுங்க. சொக்கநாதர், சோமசுந்தரர், சுந்தரேஸ்வரர், சுந்தர மகாலிங்கம்னு சிவனையும் மதுரையும் என்னைக்கு